श्रीमद्मधूलकुलवारिधि पूर्णचन्द्रं वादूलवेङ्कटगुरूत्तमपुत्ररत्नं श्रीशैलदेशिककृपाप्तसमस्तबोधं रामानुजार्य गुरुवर्यमहं प्रपद्ये श्रीवेङ्कटार्यतनयं तत्पादकमलाश्रयं वादूलान्नवपूर्णेन्दुं रामानुजगुरुं भजे ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டு நாம் தெளிகுரறிவிதிருவேங்கடத்து எழில்கொள் சோதியந்த தந்த தந்தைக்கே அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் நுடையாய் எண்ணையாழ்வானே நிகரில் அமரர் முனி கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாடியேன் உன்னடிக்கீழமந்து புகுந்தேனே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீனிவாச கல்யாணம் பகுதி 2. முதல் பகுதியில திருமலையின் ஏற்றம், எப்படி மலை பெருமாள் அங்க இருக்கார், அந்த மலைக்கே எப்படி ஏற்றம் இருந்தது அப்படின்றத பார்த்தோம். ஏன் இந்த திருமணம் மட்டும் மாப்பிள்ளையின் பெயரால் அழைக்கப்படுகின்றது அப்படிங்கிறத விவாதம் பண்ணோம். ராமாயணத்தில் உத்தரகாண்டத்திலே வரக்கூடிய சம்பவங்கள், அதுல வேகவதி அப்படின்னு சொல்லக்கூடிய வேதமே ஒரு பெண்ணாக அவதாரம் பண்ணது குஷத்வஜன்ற முனிவருக்கு. அப்போது தம்பூன்ற அசுரனானவன் அந்த குஷத்வஜனை கொன்றுவிட ஏன் கொன்றான் அப்படிங்கிறதையும், அப்போ குஷத்வஜன் என்ன நினைச்சார், தன்னுடைய வேகவதியை அவ்வளவு அழகாக இருக்கின்றாள், எம்பெருமானுக்கே நான் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சார். எப்படி ஆண்டாளானவள் மனிதர்களுக்குன்னு பேசினா கூட அதை நான் சகித்து கொள்ள முடியாது, தன்னை மனிதர்களுக்காக பேசவே கூடாது, அந்த எம்பெருமான் ஒருவனுக்காகத்தான் நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இங்கு வேகவதியும் தந்தையால் சொல்லப்பட்டு, ஆனா அந்த இது சபதம் அவருடைய எண்ணமானது ஈடேறவில்லை. அதுக்குள்ளதான் இந்த தம்போன்ற அசுரன் வந்து அவரை கொலை செய்து விட்டான் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அவ சபதம் மேற்கொண்டார், நான் தவம் ஏற்ற போறேன், எப்படியாவது எம்பெருமானை நான் அடைந்தே தீர்வேன், தந்தையினுடைய ஆசையை நிறைவேற்றியே தீர்வேன் அப்படின்னு அவ கிளம்பினான். வேகவதி தவம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ராவணன் புஷ்பக விமானத்தில் அந்த வழியாக வர, ஏற்கனவே சபல புத்தி கொண்ட ராவணனானவன் அவளின் அழகில் மயங்கி அவளை தன் கையை கொண்டு அவளுடைய கூந்தலை பிடித்து இழுக்க ஆரம்பித்தான். அவள் தன் கையை கொண்டே கத்தியாக கொண்டு வெட்டிவிட அந்த கூந்தலானது, அந்த முடியானது இரண்டாக பிளக்க வெறும் முடியை கொண்டு ராவணன் சென்றான். வேகவதி அங்கேயே இருந்தாலும் ராவணன்ற ஒரு துஷ்டனுடைய கைப்பட்டதனால் எம்பெருமானுக்கு தன்னை சமர்ப்பிக்க இயலாதுன்னு அக்கையே அக்னி பிரவேசம் பண்ணாள். அப்புறம் அதே அவள்தான், அந்த வேகவதி தான் மாயா சீதையாக, சீதா பிராட்டி ராவணனுடைய கை படக்கூடாது என்பதற்காக அங்கு இலங்கை செல்லவில்லை, மாயா சீதாதாக இந்த வேகவதி தான் சென்றாள். அங்கு அசோகவனத்தில் இருந்தாள். அதன் பின் அனைத்து வதங்களும், ராவண கும்பகர்ண வதங்கள் எல்லாம் முடிந்த பிறகு மீண்டும் அக்னியிலிருந்து சீதா பிராட்டி வெளியே வர, அக்னிதேவன் வெளியே விட இந்த மாயா சீதா உள்ளே செல்ல வேண்டும். ஆனால் செல்லாமல் இருந்தாள். தன்னை ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு கேட்கிறா வேகவதி. ஆனா ராமன் என்ன, ராமனுடைய அந்த அவதாரமானது அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவதாரம் இல்லை. சிந்தையாலும் மற்றொரு பெண்ணை தொடமாட்டேன் அப்படின்ற ஒரு அவதாரம், ஒரு சொல் ஒரு வில் அப்படின்னு இருக்கக்கூடிய, ஒரு இல் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அவதாரமாக, சிரேஷ்டமான அவதாரமாக இருக்கின்றது. அவர் முடியாதுன்னு சொல்லிட்டார். சீதா பிராட்டியே சொல்றா ஏத்துக்கோங்கோ அப்படிங்கிறா. ஆச்சரியமா இருக்குமா? ஏன் சீதா பிராட்டி வேகவதியை ஏற்றுக்கொள்ள சொன்னாள்? அவள் பிராட்டி, அதனாலதான் ஏத்துக்க சொன்னா.
இல்லையே, எப்படி சீத்தை சொல்ல முடியும் அப்படின்னா, நீங்க லௌகீக கண்ணோட்டத்தை விட்டு வெளியே ஆன்மீகமா பார்க்கும்போது தான் தெரியும். பிராட்டியினுடைய வேலையே அதுதான். என்ன பண்றா? சேர்ப்பிக்கின்றாள். நம் அனைவரையும் நாம எல்லாரும் யாரு? ஒரு பெண்தான். புருஷோத்தமன் அவன் ஒருவனே ஆண். அந்த ஆணிடம் நம் அனைவரையும் சேர்க்கக்கூடிய அந்த கைங்கரியத்தினை, அந்த சிரேஷ்டமான செயலை செய்கின்றாள் பிராட்டி. அப்போ அவளோட வேலையே என்ன? சேர்ப்பித்தல் அப்படின்னு சொல்லும். அப்போ ஒரு சந்தேகம் வந்துதான். ஏன் சூர்ப்பனகையை அவ பண்ணல அப்படின்னா, சூர்ப்பனகையும் என்ன பண்ணார்? பெருமான் மேல ஆசைப்பட்டாள். ஆசைப்பட்டா. எப்படி ஆசைப்படணும்? பிராட்டியினுடன் சேர்ந்த பெருமான் மீது ஆசைப்பட வேண்டும். அவ என்ன நினைச்சா சூர்ப்பனக? ஐயோ, பிராட்டி பிராட்டி தான் நமக்கு தடையா இருக்கா, அதனால அந்த பிராட்டியை வதம் பண்ணிட்டு பெருமானை அடைய வேண்டும் அப்படின்னு நினைச்சா. பிராட்டியுடன் சேர்ந்த பெருமானை அடைய வேண்டும். அந்த பிராட்டி தான் நம்மை பெருமானுடன் சேர்ப்பிக்கின்றாள். என்னாச்சு? வேகவதியை ஏத்துக்கோங்கன்னு சொல்ல முடியாது. இருக்கட்டும், கலியுகத்தில் நான் மீண்டும் அவதாரம் செய்ய போகின்றேன். யாரு? ஸ்ரீனிவாசனாக அவதரிக்கப் போகின்றேன். அந்த அவதாரத்தில் இவளை மனம் முடிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். இப்ப கலிகாலம் வந்தது. அப்போ கலியுகத்துல மீண்டும் இவர் மனம் முடிக்க வேண்டும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ வேகவதி தவம் பண்ணிட்டே இருக்கா. இவ எல்லாம் இங்க ராம அவதாரம் எல்லாம் முடிஞ்சது, வைகுண்டத்துல இருக்கா எல்லாரும். ஆனா வேகவதி தவம் பண்றா யுக யுகமா பண்ணிட்டே இருக்கா. அடுத்தது வேகவதியை எம்பெருமான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட லீலையெல்லாம் நடத்துறா பாருங்க பெருமான். பாகவத புராதனத்திலே 10வது அத்தியாயத்திலே இப்போ ஒரு ரிஷிகள்லாம் யாக யஜ்யங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா. நிறைய ரிஷிகள், பாரதத்துல இருக்கக்கூடிய எல்லா ரிஷிகளும் சேர்ந்து யாகங்கள் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்குள்ள ஒரு சர்ச்சை வந்துடுத்து. என்ன சர்ச்சை அப்படின்னா, இதுல கொடுக்கக்கூடிய இந்த ஆகுதிகளை யார் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? யாருக்காக நான் ஆகுதி கொடுக்க வேண்டும்? இந்திரனுக்கா, பிரம்மாவுக்கா, சிவனுக்கா, விஷ்ணு ஸ்ரீமன் நாராயணனுக்கா அப்படின்னு பேசிட்டு இருக்காளாம். பேசினவா கடைசியில சொன்னா, பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த 3 பேர்ல யார் சாத்வீகமாக இருக்கின்றார்களோ, யாருக்கு சாத்வீக குணம் ஓங்கி இருக்கின்றதோ அவருக்குத்தான் நாம் ஆகுதி கொடுக்க வேண்டும் அப்படின்னா. இப்ப யாரு சாத்வீகமா இருக்கா, யாரு கோபப்படாம இருக்கா, யாரு சாந்தமா இருக்கான்றத கண்டுபிடிக்கணும். இது யாருன்றது இவர்களுக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சிந்தையில இருக்கான். இதெல்லாம் பெருமானுடைய லீலைதான். பாகவத புராணத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதை நம்ம அனுபவிக்கலாம். இப்போ எல்லாரும் சேர்ந்து பிருகு முனிவர்னு இருந்தார். அந்த பிருகு முனிவரை தேர்ந்தெடுக்கிறார். சுவாமி, நீர் தான் பரிசோதனை பண்ணி சொல்லணும். என்ன பரிசோதனை பண்ணணும்? பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த 3 பேரையும் பரிசோதனை பண்ணி யார் சாத்வீகமாக இருக்கின்றார்கள், யார் அமைதியாக இருக்கின்றார்கள், அவள் கோவப்படாம இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுக்குத்தான் நாம் என்ன பண்ணணும்? இந்த ஆகுதிகளை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு இந்த 3வரையும் என்ன பண்ணணும்? நீர்தான் பரிசோதிக்க வேண்டும். அந்த ஆற்றல் யாருக்கு இருக்கு? அந்த பிருகு முனிவர் ஒருவருக்கே உள்ளது அப்படின்னு சொல்றான். பிருகு முனிவரும் ஒப்புக்கொண்டு விடுகிறார். எல்லாம் பெருமானோட லீலை தானே, ஒப்புன்றார். இப்போ பிருகு முதல்ல பிரம்மா கிட்ட போறார். யார் இந்த பிருகு முனிவர் அப்படின்னு பார்த்தா, பிரம்மாவுடைய ஒரு பிள்ளை. பிரம்மாவுடைய பிள்ளை தான் பிருகு முனிவர். என்ன பண்ணணும்? அப்பாவை போய் பார்க்கிறார். அப்பாவை போய் பார்க்கும்போது என்ன பண்ணணும்? விழுந்து நமஸ்காரம் செய்ய வேண்டும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள்லாம் சொல்லுகின்றது. பெற்றோர்களை கண்டால் விழுந்து நமஸ்கரி. இந்த காலத்திலும் பார்க்கிறோம். பெற்றோரை சேவித்து விட்டு செல்லக்கூடிய அந்த பிள்ளைகளுடைய காரியமானது வெற்றிகரமாக நடக்கின்றது. அவர்கள் வாழ்க்கை இந்த லௌகிக வாழ்க்கையிலையும் பார்ப்போம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கா. அவளுக்கு அந்த பிறவி, அந்த மறுமையிலும் நல்ல சத்கதி கிடைக்கும். அப்போ பெற்றோர்களை வணங்கி செல்லக்கூடியவர்கள். இங்க வந்தார். யாரு? பிருகு முனிவர். யாரு? பிரம்மாவனுடைய பிள்ளை. என்ன பண்ணிருக்கணும்? அவர் வந்ததுக்கு அப்புறம் அங்கு சேவிச்சிருக்கணும். பிரம்மாவை பார்த்தோன்னு சேவிச்சிருக்கணும். ஆனா சேவிக்கலையாம். சேவிக்காம அப்படி நெஞ்ச நிமிர்த்தி நின்றார். பிருகு முனிவர் பரிசோதிக்க வந்திருக்கார். ஆனா பிரம்மா என்ன பண்ணிட்டார்? ஒரு ஒரு க்ஷணத்துல அவர் கோபம் வந்துட்டு, என்ன பிள்ளை இது? பிள்ளைன்னு வந்தா சேவிக்காம இப்படி நின்றுட்டு இருக்கான். சரி, சேவிக்கலன்னா கூட பரவாயில்ல, அமைதியாவது போனானா? போல. நெஞ்ச நிமித்திட்டு எதிர நிக்கிறானே அப்படின்னு கோபம் வந்துவிட்டான். கோபம் வந்தாலும் என்ன பண்ணார்? அடக்கிட்டார். சரி சரி, பரவாயில்ல, பையன் தானே, நம்ம கூட பண்ணுவோம், பையன் தானே, பரவாயில்ல, போயின்னு போறது அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி அடக்கின்றார். ஆனா பிருகு முனிவர் அவரும் தவத்தில் வல்லவர். ஞான திருஷ்டியில பார்த்துட்டார். ஆஹா, உங்களுக்கு கோபம் வந்துடுதுன்னு எனக்கு தெரியுது, நான் பரிசோதிக்க தான் வந்தேன், கோபம் வந்துடுதுன்னு சொல்லிட்டு அவர் கிளம்ப ஆரம்பிச்சார்.
ஒரு சில கதைகள் எல்லாம் வரும்போது, நீ இனிமே கோவில் பாரதத்திலே கோவிலே இல்லாமல் போகட்டும் அப்படின்னு ஒரு சாபத்தினையோ, வரத்தினையோ கொடுத்து விட்டு சென்றார்ன்றது சொல்லக்கூடிய பெரியோர்களிடமிருந்து கேட்கக்கூடிய ஒரு கதையாகவும் இருக்கின்றது. சரி, இப்ப பிரம்மாவுக்கு ஆச்சு. பிரம்மா கிட்ட அவர் கோவப்பட்டார், தெரிஞ்சு போச்சு. அதுல ரிஜெக்டட். அவளை தள்ளியாச்சு. அடுத்ததா கைலாசம் போறார். கைலாசத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அங்கு இருக்கக்கூடிய சிவனார் பார்வதியுடன் இருக்கின்றார். யார் இந்த பிருகு முனிவருக்கும் சிவனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தா, ரெண்டு பேரும் சகோதரர்கள். எப்படி சொல்ற சகோதரர்கள் அப்படின்னா, நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகம் தான்முகனாய் சங்கரனைத்தான் படைத்தான். அப்போ சிவனாரை படைத்தவன் யார்? பிரம்மா. இப்பதான் பார்த்தோம், பிருகு யாரு? பிருகு முனிவர் பிரம்மாவனுடைய பையன், பிள்ளை அப்படின்னு பார்த்தோம். அப்ப ரெண்டு பேருமே பிரம்மாவனுடைய திருக்குமாரர்களாக இருக்கின்றார்கள். அப்ப சிவன் வந்து சகோதரர். பிருகு முனிவர் இப்போ வந்து கைலாசம் வரார். சிவன் வந்து பார்வதியினுடன் அமர்ந்திருக்கின்றார். வந்த உடனே என்ன பண்ற, ஆஹா நம்முடைய சகோதரர் வராரே அப்படின்னு சிவனார் என்ன பண்றார், இறங்கி வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வரார். பிருகு முனிவர் அங்க பரிசோதனை பண்றது தானே வர, ஒரு செகண்ட் அந்த இதுல வந்து யோஜனையே பண்ணலையா. அவர் என்ன சொல்லிட்டார், சீச்சி தூரப்போ தூரப்போ அப்படின்னு ஏதோ சொன்னாராம். யாரு? இந்த பிருகு முனிவர். உடனே ஆசையா அணைக்க வந்தா, இவன் ஏன் இப்படி சொன்னான் அப்படின்னு கோபம் வந்துட்டு சிவனுக்கு. உடனே தன்னுடைய சூலத்தை எடுத்தார், நெத்திக்கண்ணை திறக்க வந்தார். ஆனா உடனே பிருகு முனிவர் சொல்றார், நான் உங்களை பரிசோதிக்க தான் வந்தேன், சத்துவகுணம் இருக்கா இல்லையான்னு பரிசோதனை நீங்கள் தோத்து போயிட்டீங்கோ அப்படின்னா. பார்வதி வந்து சொல்றான், அச்சோ உங்க சகோதரர் தானே, கொஞ்சம் பொறுத்து இருக்கலாமே, எதற்காக இப்படி கோபப்பட்டீர்கள் அப்படின்னு சொன்னான். ஒரு சில கதைகள்ல சொல்லப்படுறது என்னன்னா, இந்த மாதிரி நீ கோபப்பட்டதனால் பிருகு முனிவர் சாபம் கொடுத்ததாகவும், என்ன இனிமே உன் சொத்தை யாருமே எடுக்க முடியாது, பிரசாதம் உங்க கோவில்ல யாருமே வாங்கிக்க மாட்டா அப்படின்னு சாபம் கொடுத்ததாகவும் ஒரு சில கதைகள் சொல்லப்படுகின்றன. இப்போ பார்வதி சிவனை சாந்தப்படுத்திட்டா. இந்த ரெண்டு முடிஞ்சது. ரெண்டு பேரும் வந்து பரிசோதனையில தோத்து போயிட்டா. பிரம்மா கிட்ட போனார், பிரம்மாவும் கோவப்பட்டார். சிவன் கிட்ட போனார், சிவனும் கோவப்பட்டு விட்டார். இப்போ திருமால் ஸ்ரீமன் நாராயணன் காரிய வைகுண்டத்துக்கு போறார். இப்போ பிருகு முனிவர். இதுல ஒரு சிலருக்கு சந்தேகம் எழலாம். என்ன சந்தேகம் எழலாம்னா, அது வைகுண்டம் தானே, அது என்ன காரிய வைகுண்டம் அப்படின்னு கேட்க தோணும். ஏன்னா வைகுண்டம் சென்றவர்கள் திரும்ப இயலாது. பிருகு முனிவர் அது என்ன இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய திருமலையா இல்ல வந்து ஸ்ரீரங்கமா காஞ்சிபுரமா பெருமாளை சேவிக்கிற மாதிரி அங்க போய் சேவிச்சுட்டு வர முடியுமாட்டா? முடியாது. ஸ்ரீ வைகுண்டத்திற்கு சென்று திரும்பி வர முடியாது. நச்சபுனராவர்த்ததே நச்சபுனராவர்த்ததே, அவர்கள் திரும்புவதே இல்லை. வைகுண்டத்துக்கு போனா அவ திரும்பி வரவே மாட்டா அப்படின்னு வேதங்களே சொல்லியிருக்கு. பாருங்க, இன்னொரு விதத்துல பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு பாக்கியசாலிகளாக இருக்கின்றோம். போறோம் திருமலையில ஏதோ ஒண்ணு ஏதோ வருஷத்துல 2 தடவையோ 3 தடவையாவது எம்பெருமானை சேவிக்கக்கூடிய பாக்கியமானது கிடைக்கின்றது. சேவிச்சுட்டு மறுபடியும் இந்த வாழ்க்கைக்கு வர முடியாது. திருவரங்கம் செல்றோம், ரங்கநாதனை சேவிக்கிறோம், மறுபடியும் வந்து இந்த வாழ்க்கையை வாழ முடியாது. காஞ்சிபுரத்தில் பெருந்தேவியுடன் கூடிய வரத தேவாதி தேவனை சென்று சேவிக்கின்றோம். சேவிச்சுட்டு மறுபடியும் நம்ம லௌகிகத்துக்கு வந்துடுறோம். ஆனா வைகுண்டம் போனா திரும்பி வர முடியாது. எளிமையாக இருக்கின்றான். வைகுண்டம் போறதுக்கு நிறைய பிரயத்தனம் பண்ணணும், நல்லது பண்ணணும், இவ்வளவு இருக்கு. ஆனா இங்க போறதுக்கு இப்ப வரதனை போய் சேவிக்கணும்னா என்ன பண்றோம், காத்தால எழுந்து குளிச்சுட்டு நெத்திக்கிட்டு போனா போறோம், வரதனை சேவிச்சுட்டு வந்துடும் பெருந்தவியோட சேர்த்து. அப்போ எவ்வளவு எளிமையாக இருக்கின்றான் இந்த அச்சாமூர்த்தியாக நமக்கு அருள் பாலிப்பதற்காகவே எம்பெருமான் இங்கு திருக்கோவில்களிலே வீற்றிருக்கின்றான் அப்படிங்கிறதும் தெரியுது. இப்போ காரிய வைகுண்டம்ன்றது என்னன்னா, வைகுண்டம் மாதிரியே இந்த மாதிரி முனிவர்கள்லாம் வந்து சேவிச்சுட்டு போனோம்னு எம்பெருமான் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. எப்படி திருப்பார்கடலோ அந்த மாதிரி ஒரு சென்று வரக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. இத அதி அற்புதமாக நம்ம திருமலையில தான் பார்க்க முடியும். திருமலையில எம்பிரானை போய் உள்ள சேவிக்கணும்னு ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் மற்றவாளுக்கெல்லாம் தெரியணும். அதுவும் தினப்படி தொலைக்காட்சியெல்லாம் வரணுன்றதுக்காக என்ன பண்ணியிருக்கா, எம்பெருமான் உள்ள எப்படி வீற்றிருப்பாரோ, எந்த கோலத்தில் இருப்பாரோ அதே மாதிரி ரிப்ளிகா ஒண்ண பண்ணி அங்க வந்து எல்லா விதமான தொலைக்காட்சிகளை வச்சு அதெல்லாம் படம் பிடிச்சு அது நமக்கு காமிக்கிறார். ரிப்ளிகான்னு சொல்றோம். ஏன்னா நம்ம மற்றவாளுக்கு பயனடையணுன்றதுக்காக ஒரு ரிப்ளிகா பண்ணி வச்சிருக்காளாம். அந்த மாதிரிதான் வைகுண்டம் சென்றால் வர முடியாது. இருந்தாலும் இங்க முனிவர்களும் ரிஷிகளும் பயனடையணும்ன்றதுக்காக ஒரு காரிய வைகுண்டம் அந்த மாதிரி அங்க எப்படி இருப்பாலோ பெருமாள் அந்த மாதிரி இருந்து காமிட்டுகின்றார். இப்ப காரிய வைகுண்டத்துக்கு இந்த பிருகு முனிவரானவர் வந்தார். வந்தவர் என்ன பண்ண போறார், இவரையும் பரிசோதிக்க போடுகின்றார். ஸ்ரீமன் நாராயணனை பரிசோதிக்கணும்.
அவர் சத்துவகுணம் கொண்டிருக்கின்றாரா, எப்படிப்பட்டவராக இருக்கின்றார்ன்றத பரிசோதனை செய்ய வேண்டும். வந்தவர் முதல்ல பாருங்க, வெறும நின்றார். பிரம்மா கிட்ட போய் நிக்கிறார். நிக்கிறதுலயே அவர் வந்து கோபப்பட்டுட்டார். இரண்டாவது சிவன் வாய் திறந்து ஏதோ சொன்னார். முதல்ல நிக்கக்கூடிய அவரை தொடல, பேசல, எதுவுமே பண்ணல பிரம்மா கூட. பரிசோதனை முடிஞ்சது, எளிமையாயிடுச்சு. அடுத்தது வந்து வாயால பேசினார் சிவனார்கிட்ட. இப்போ வந்து நிக்கவும் இல்லை, வாயாலையும் பேசல, நேரா செயல்தான். என்ன செயல் பண்ணார்? வந்தா நாராயணன் பார்த்துட்டார். பிருகுமுனிவர் வரத பார்த்தாச்சு. சரி சரி வரட்டும், வந்த நம்ம லீலையே எது, அதுக்காக தானே காத்துட்டு இருக்கோம் அப்படின்றதுக்காக காத்துட்டு இருந்தார். பிருகுமுனிவர் வந்தார், பார்த்தார். நாராயணன் கவனிக்கவே இல்லை. கோபம் வந்தது இவருக்கு. வந்த கோபத்துல வேகமா போனார். பள்ளி கொண்டிருந்த அந்த அனந்த சயனத்திலே பள்ளி கொண்டிருக்கின்றான் எம்பெருமான். அப்போ நேரா போய் அவனுடைய மார்பிலே தனது காலால் உதைத்து விட்டார். நேரா போனார், கோபம் வந்தது. நேரா போய் பெருமானுடைய மார்பிலேயே ஒரு காலை வச்சுட்டு உதைச்சுட்டார். உதைச்சதுக்கு அப்புறம் ரொம்ப கோபமா இருக்காரு யாரு? இந்த பிருகுமுனிவர். என்ன இது, அங்க போனா பிரம்மாவும் கோபம், எதுவும் சாந்தமே சத்துவ குணமே காணும். சிவனார்கிட்ட போனாலும் அப்படிதான் இருக்கு. இவர் என்ன, நாம வந்ததை கவனிக்காம அவர் பாட்டுல பிராட்டி கூட உட்கார்ந்து இருக்காரு, அவர் படுத்துட்டு அவர் பாட்டுல ஏதோ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கோபம் வந்து அவர் எம்பெருமானை மார்பிலே உதைத்து தள்ளினார். உதைச்ச உடனே பெருமான் எழுந்துட்டான். எழுந்துட்டு என்ன பண்றான்? நமஸ்காரம் நமஸ்காரம், வாங்க வாங்க, நான் உங்களை பார்க்கல, பார்த்துருந்தா நானே எழுந்து வந்து உங்களை வாசல்ல இருந்து அழைச்சிட்டு வந்திருப்பேன். உங்களை பார்க்காம இருந்துட்டேன், சமிக்கணும், என்னை மன்னிக்க வேணும் அப்படின்னு எம்பெருமானானவன் கூறுகின்றான். பெருமான் கோபப்படுகின்றானா இல்லையான்னு பரிசோதிக்க வந்தவர் இப்ப என்ன பண்றார்? இவர் கோபமா இருக்கார். பெருமான் வந்து அவரை சாந்தப்படுத்துறார். நீ வந்து எதுவும் பண்ணாத உட்காருங்க, ஆசனம் கொடுக்குறேன், உங்களுக்கு ஆசுவாசப்படுத்திக்கோங்க, கோவப்படாதீங்க அப்படின்னு யாரு? ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீயப்பதியுடன் இருந்த அந்த ஸ்ரீமன் நாராயணன் ஆனவன் பிருகுமுனிவரை சாந்தப்படுத்தி ஆசுவாசப்படுத்துகின்றான். இது நம்ம உலகத்துல எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு செய்தியை இங்கு காட்டுகின்றான் எம்பெருமான். நிறைய சண்டைகளும் சச்சரவுகளும் ஏன் வருகின்றன? நாம சரி, நம்ம தப்பே பண்ணலனாலும் என்ன பண்ணுவோம்? இப்ப நாராயணன் தப்பா அப்படின்னா இல்ல. பெருமான் எதனா தப்பு பண்ணாரா? இல்ல. அவர் அவருடைய ஆசனத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார். பிருகுமுனிவர் வருகின்றார். வந்தவரை இவர் எழுந்து போய் அவரை வந்து அழைச்சின்னு வந்திருக்கணும் அப்படின்னு பார்க்கின்றார். வந்தவர் எதுவுமே சொல்லல, நேரா போய் நம்முடைய அவருடைய திருமார்பிலே உதைத்து விட்டார். நம்ம இருந்தோம்னா என்ன பண்ணிருப்போம்னு நினைச்சு பாருங்க. என்ன பண்ணார்? அவர் எழுந்து, ஐயோ பார்க்கவே இல்லை சுவாமி, நீங்க வந்ததை பார்க்கல, பார்த்திருந்தா நானே வந்திருப்பேன், உட்காருங்க, கோவப்படாதீங்க உட்காருங்க. அப்போ நாம் குற்றமே செய்யவில்லை, ஆனாலும் என்ன பண்ணணும்? அந்த நேரத்தில் சாந்தமாக இருந்தது. நீர் சொல்லுவதே சரி, நான் தான் தவறிழைத்தேன், என்னை மன்னிச்சிடுங்கோ, நீங்க உட்காருங்கோ அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அங்கு வரக்கூடிய பெரிய அசம்பாவிதங்கள் எல்லாம் தவிர்க்கப்பட்டு விடும். தவிர்க்கப்படுறதுனால என்ன ஆகும்? நம்முடைய அந்த பழக்க வழக்கங்கள், நம்முடைய அந்த தொடர்புகள் எல்லாம் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத எம்பெருமானானவன் இந்த நிகழ்ச்சி மூலமாக நமக்கு காட்டுகின்றான். ஆண்டாள் எடுத்து பாடுறா இத. என்ன பாடுறா? நானேதான் ஆயிடுக இல்லே இளங்கிலியே ஒல்லனீ போதாய், உனக்கென்ன வேறுடை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தென்னிக்கொள், வல்லானை கொன்னானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடு ஏன் நானேதான் ஆயிடுக அப்படின்னு சொல்லி, நான் குற்றமே செய்யவில்லை, ஆனாலும் நான் தான் செய்தேன்னு ஒத்துக்கிறா. அங்கு அந்த தோழிகள் இருவருக்கும் நடக்கின்றது. எல்லே இளங்கிலியேன்ற அந்த பாசுரத்திலே போய் தோழி வந்து எழுப்ப வந்து, சில்லுன்னு கூப்பிடாது, இல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ, இன்னுமா தூங்கின்னு இருக்க, சில்லென்றழையேன் மின், நீங்க இதே மாதிரி எல்லாம் கூப்பிடாதீங்க, சில்லென்றழையேன் மின் அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரியான வாக்குவாதத்திலே நீ என்ன வாயாடி அப்படின்னு சொல்ல, ஐயோ அப்படி சொல்லிட்டேனா, இல்ல நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நீ வாயாடின்னு ரெண்டு பேரும் சொல்ல, கடைசியா இல்ல நான் தான் தப்பு பண்ணேன், மன்னிச்சுடு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நானே தான் ஆயிடுக அப்படின்னு ஆண்டாள் அங்கு குறிப்பிட்டதை எங்க இருந்து எடுத்திருக்கா? இங்கு ஸ்ரீமன் நாராயணன் பிருகுமுனிவர் வந்து அவருடைய திருமார்பிலே காலை கொண்டு உதைத்தாலும் என்ன பண்றார்? ஆசுவாசப்படுத்துகின்றார். இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பிருகுமுனிவருக்கு. நாம அவர் கோவப்படுறாரான்னு பார்க்க வந்தோம். ஆனா அவர் என்ன பண்றாரு? நம்மளை சாந்தப்படுத்திட்டு இருக்காரு. நீங்க கோவப்படாதீங்க நம்மளை சாந்தப்படுத்திட்டு இருக்கார். அது மட்டும் இல்லையா பண்ணல, உட்கார வச்சார், ஒரு ஆசனம் கொடுத்தார்.
கொடுத்துட்டு சொன்னார், ஐயோ சுவாமி, நான் பல அவதாரங்களை எடுக்கின்றேன். அந்த அவதாரத்துல என்னாச்சு, நிறைய அசுரர்கள்லாம் வந்து வதம் பண்ண வேண்டியதா இருக்கு. அவளுடைய அம்புகள்லாம் பட்டு என்னுடைய மார்பு என்ன இருக்கான், கரடு முரடா இருக்கான். ஒரு காடு மாதிரி கரடு முரடா இருக்கு. நீங்க எப்பேற்பட்டவர், முனிவர், தவமா பண்ணிட்டு இருக்கீங்கோ. உங்களுடைய திருவடி மென்மையா இருக்கு. அப்படி மென்மையா இருக்கக்கூடிய திருவடியை கொண்டு என் கரடுமுரடாக இருக்கக்கூடிய இந்த திருமார்பை நீங்க உதைச்சிட்டீங்களே, உதைச்சதுனால உங்க கால்கள் நொந்திருக்குமே. உங்க கால்கள் மிருதுவான அந்த கால்கள்ல ஏதாவது காயம் பட்டிருக்க போறதுன்னு காலை பிடிச்சு விடுறாராம். எப்படி இருக்கு பாருங்க. அவர் வந்து திருமார்பையே உதைச்சிட்டார். ஆனா என்ன பண்றாரு இவர், உங்களுக்கு கால்ல எதனா வலிக்க போறதே, மெல்லிய திருவடியாச்சே, கரடு முரடா இருந்தது என்னுடைய மார்பானது அப்படின்னு காலை அழுத்தி விடுறாராம். அது மட்டும் இல்ல, இன்னொன்னு பாருங்க, அடுத்ததா சொல்றார், நீர் வந்து எம்முடைய அந்த மார்பினை உதைத்தீர். இந்த கரடுமுரடாக இருக்கக்கூடிய அந்த மார்பினை நீ மெல்லிய திருவடியை கொண்டு உதைத்ததனால் இந்த இடத்தில் எப்போதுமே ஸ்ரீவஸ்தம்ன்ற மறு இருக்க கடவது. எங்க வேணா போங்க, எம்பெருமானை சேவிக்கும் போது பாத்தீங்கன்னா மார்பில் ஸ்ரீவஸ்தம்ன்ற மறு எப்பவும் நீங்காமல் இருக்கின்றது. அந்த இடத்தில் தான் பிராட்டியும் உரைகின்றாள். பிராட்டியினுடைய இடமே அது. அந்த திருமார்பு அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பன், எங்க மார்பிலே உறைந்து கொண்டிருக்கக்கூடியவன். பிராட்டி எங்க இருக்கா, எம்பெருமானுடைய மார்பிலே இருக்கின்றாள். அந்த மார்பிலே இருக்கக்கூடிய அந்த மருதான் ஸ்ரீவஸ்தம்ன்ற அந்த மரு. அந்த மருவிலே பிராட்டியானவள் வீற்றிருக்கின்றாள். பிருகுமுனிவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த பிரம்மா சிவன் இங்க வந்தா எம்பிரான் ஸ்ரீமன் நாராயணன் என்ன பண்றான், நமக்கு காலை பிடிச்சு விட்டு இருக்கான், நம்மளை ஆசுவாசப்படுத்தின்னு இருக்கான், கோவப்படாதீங்கன்னு சொல்றான், உங்க கால் எதனா நொந்திருக்க போறதுன்னு காலை பிடிச்சு விடுறான், நீர் உம்முடைய திருவடி என்னோட உடம்புல பட்டதுனால அந்த இடத்துல மறு எப்பவுமே இருக்கட்டும்னு சொல்றான். இவருக்கு என்ன மூச்சு பேச்சு வரல. அப்ப சொன்னார் பிருகுமுனிவர், மூவரில் இவன்தான் முதல்வன். ஆழ்வார்கள் பாடுறா, மூவரில் முதல்வனாய ஒருவனை உலகம் கொண்ட கோவினை குடந்தை மேய குருமணி திரளை இன்ப பாவினை பச்சை தேனை பைம்பொன்னை அமரர் சென்னி பூவினை புகழும் தொண்டர் என் செல்லி புகழ்வர்தாமே. யார் இவன், மூவரில் முதல்வன் அப்படின்னு பிருகுமுனிவர் அன்னைக்கு சொன்னார். மூவரில் எங்கள் மூர்த்தி இவனென முனிவரோடு தேவர் வந்திரஞ்சும் நாங்கூர் திருமணி கூடத்தானே அப்படின்னு ஆழ்வார்கள் சாதிக்கின்றார் போலே, அங்கு பிருகுமுனிவர் மூவரில் முதல்வன் இவன்தான் சத்துவகுணத்தினை கொண்டிருக்கக்கூடியவன், இவனுக்கு தான் எங்கு எந்த யாக யஜ்யங்கள் நடந்தாலும் ஆகுதியானது அவனையே சென்று அடைய வேண்டும் அப்படின்னு அங்கு வந்து முனிவர்கள் எல்லாருக்கும் ஸ்ரீமன் நாராயணனே சத்துவகுணம் படைத்தவன், ஸ்ரீமன் நாராயணனுக்கே ஆகுதி கொடுக்க வேண்டும். எதை கொடுத்தாலும் ஆகுதி எங்க போய் சேரணும், அந்த ஜெகநாதனாக இந்த உலகத்தினை படைப்பவன் காப்பவன் அழிப்பவன் தன்னை கொண்டே படைக்கக்கூடிய அந்த எம்பெருமான் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுக்கே சென்றடைவது. அவன்தான் இந்த ஜெகத்காரணம், அவன்தான் தனக்குன்னு ஒரு காரணம் இல்லாமல் இருக்கக்கூடியவன், அவனையே சென்று அடைய வேண்டும் பிருகுமுனிவர் அன்னைக்கு தீர்ப்பு கொடுத்தாராம். அப்போ அந்த முனிவர்கள் எல்லாம் ஒப்புக்கொண்டு ஸ்ரீமன் நாராயணனுக்கே அனைத்தும் அப்படின்னு செய்ய ஆரம்பிச்சார். சரி, இதெல்லாம் சரி, எதற்காக பிருகுமுனிவர் போய் பெருமானுடைய திருமார்பினை உதைக்க வேண்டும்? அதுதான் இங்க ஸ்ரீனிவாச கல்யாணத்துக்கு முக்கியமான ஒரு காரணமாக அமைகின்றது. என்னாச்சு, நம்ம முன்னாடி பார்த்தோம், அந்த வேதவதியானவள் என்ன பண்ணிட்டு இருந்தா, தவம் இயற்றி கொண்டிருக்கின்றாள். கிருத்த திரேதா துவாபர யுகத்திலிருந்து அப்படியே இருக்கா. கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், யுகங்களாக கடந்து தவம் இயற்றி கொண்டிருக்கின்றான். எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கான். சீதையாக வந்த பிராட்டி என்ன சொன்னா, ஏத்துக்கோங்கோன்னு சேர்ப்பிக்க கூடிய அந்த கைங்கரியத்தினை பண்ணால், ஆனா இந்த அவதாரத்தில் செய்ய மாட்டேன், கலியுகத்தில் செய்கிறேன்னு சொன்னீங்கோ, ஆனா செய்யவே இல்லையே. அதை உணர்த்துவதற்காகத்தான், அதை ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் எங்க போய் உதைச்சார், திருமார்பிலே உதைத்தார் அந்த பிருகுமுனிவர். இந்த பிருகுமுனிவர் யார் அப்படின்னா, ஒரு சமயம் ஒரு பிராட்டியினுடைய தந்தையாக இருந்தவர். இப்ப போயிட்டு பிருகுமுனிவர் அவரோட பிராட்டியை வந்து என்ன பண்ணிருக்கார், பிராட்டி உரையக்கூடிய அந்த இடத்தினை, லௌகிகத்துல கூட நம்ம பார்த்திருப்போம், ஒரு அலுவலகத்துல யாரையாவது திட்ட முடியாது, பேச முடியாது, இருந்தாலும் அவர் மேல ரொம்ப கோபம் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம், அவர் இல்லாத பார்த்து அந்த நாற்காலியை போட்டு ஒரு அடி அடிச்சிடும். அப்ப என்ன அர்த்தம், அவர் மேல கோபம் இருக்கு, இருந்தாலும் நேர்ல பண்ண முடியாது, ஏன்னா உயர் அதிகாரி, நேர்ல எதுவுமே பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம், கையாலேயோ காலாலேயோ அதை உதைச்சிட்டு அவரோட நாற்காலியை உதைப்போம். பிராட்டியினுடைய நாற்காலியாக இருக்கக்கூடியது, அமரக்கூடிய இடமாக இருப்பது எது,
எம்பெருமானுடைய திருமார்பு. அதைத்தான் பண்ணார். யார் பண்ணார்? இந்த பிருகுமுனிவர் திருமாலினுடைய மார்பிலே உதைத்தார். இப்போ பிராட்டியானவள் சேர்த்து வைக்கணும். அவள் சேர்ப்பிப்பவளாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த செயலை செய்வதற்காக இந்த பிருகுமுனிவரானவர் ஞாபகப்படுத்த சென்றிருக்கின்றார் அப்படிங்கிறது காட்டப்படுறது. சரி, அந்த இடத்திலேயே பிராட்டி என்ன கேட்டாள் பெருமாள் கிட்ட? பார்த்தா பெருமாள் பார்த்தா ஏன்னா இந்த திருவிளையாடல்கள்லாம் நடக்கணுமே. அப்ப கேட்கிறா பெருமாள் பார்த்து, என்ன சுவாமி இது? அவர் நான் உட்காந்துருக்க இடத்துல கொஞ்சம் கூட நான் இருக்கனேன்னு கூட பார்க்காம நேரா வந்து உதைக்கிறார். நீங்க அவரை திருப்பி எதுவுமே கேட்கல. சரி, உங்களுக்கு வலிக்குதுன்னு கூட கேட்காம இருக்கலாம். நான் இருக்கேன்னு தெரியும் இல்லையா? நான் இருக்கேன்னு தெரிஞ்சு என்ன பண்ணிருக்கணும்? கோபப்பட்டு இருக்க வேண்டும். கோபப்படுறதுக்கு பத்தி என்ன பண்ணிருக்கீங்க நீங்க? அவரை உட்கார வச்சு ஆசனம் கொடுத்து அர்க்கியபாத்தியம்லாம் பண்ணி அவருடைய கால்கள் திருவடிகளை பிடிச்சு விட்டீங்க. அது மட்டும் இல்ல, இங்க மறு எப்பவுமே இருக்கும்னு அவருக்கு வரம் வேற கொடுத்தீங்க. அவங்க வந்து உதைச்சதுக்கு இத்தனை இதுவா? அதனால இதுல இருந்து என்ன தெரியறது? எனக்கு வந்து கோபமா வருது. அவன் என்னுடைய இடத்தினை உதைத்தார். அது இருந்தாலும் நீங்க கோபப்படாம இருந்ததுனால உங்களுடன் நான் கோபித்துக் கொண்டு சென்று விடுகிறேன் அப்படின்னு கிளம்பிட்டாலாம் பிராட்டி. திருமார்பில இருந்து கிளம்புறா. கிளம்பி நேரா வரா. எங்க வரார்? கொல்லாபுரம் அப்படிங்கிற இடத்துல வந்து இப்ப இந்த தற்காலத்திலே இருக்கக்கூடிய கோலாப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு வந்து தவம் செய்ய சென்று விட்டாள். இப்போ பிராட்டி இங்க வந்துட்டா. பெருமான் மட்டும்தான் இருக்கா. இப்ப தேடுறார் பெருமாள். எங்கெங்கயோ போய் தேடுறார். ஸ்ரீனிவாசன் எங்கெங்க தேடுறார், எங்கேயுமே கிடைக்கல. தெரியும், பெருமானுக்கு தெரியாதது ஒண்ணு இல்ல. விளையாட்டுக்கு தானே, அவன் லீலைகளை செய்ய வேண்டும். ஏன்னா இது லீலா விபூதி. இந்த லீலா விபூதியில் தான் அவனுடைய பராக்கிரமங்கள், சக்திகள், குணங்கள் எல்லாம் வெளிப்படணும். வெளிப்படணும்னா என்ன பண்ணும்? தெரியாதது மாதிரி அவனுடைய விளையாட்டுகளை செய்ய வேண்டும். கம்பர் பாடும்போது அதுதானே சொன்னார். இந்த உலகத்தை அவன் படைக்கின்றான். எதற்காக? விளையாட்டாக படைக்கின்றான். அப்படி விளையாட்டாக படைக்கக்கூடிய அவன் பிராட்டியை தேடிட்டு வரானா. அங்க இங்க தேடுறானா. பாதாள லோகத்திற்கு செல்லுகின்றான். அந்த பாதாள லோகத்தில் ஸ்ரீனிவாசனாக மாறி அங்கு போய் அங்கிருந்து மேல வரார். மகாலட்சுமி வேண்டும் வேண்டும் அப்படின்னு அவதாரம் பண்ணிட்டு வரார். அந்த பாதாளத்திலிருந்து அவதாரம் பண்ணுகின்றார். பாதாள ஸ்ரீனிவாசனாக இருந்து மேலே வந்து மேட்டு ஸ்ரீனிவாசனாக வெளியே வருகின்றார். வெளில வந்துட்டார். வந்ததுக்கு அப்புறம் கேடுறார், எங்கேயுமே கிடைக்கல. நாரதரை பார்த்தார். நாரதர்கிட்ட சொன்னார், எங்க மகாலட்சுமி தெரியல, நான் தேடிண்டே இருக்கேன், எங்கேயாவது பார்த்தனா பார்த்து சொல்லு அப்படிங்கிறார். நாரதர் அவருக்கு தெரியாதுதான், அவர் இந்த உலகத்தையே சஞ்சாரம் செய்யக்கூடியவர். நாராயண நாராயண நாராயணன் நாராயணனுடைய நாமங்களை சொல்லிக் கொண்டு அவர் சஞ்சரிக்கின்றார். அவர் என்ன சொல்றார்? போய் பார்த்துட்டு, சுவாமி மகாலட்சுமி அங்க கொல்லாபுரத்தில் தான் இருக்கா, அங்க தவம் பண்ணிட்டு இருக்கா. அவங்க தவம் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன, அகஸ்தியர் அந்த முனிவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? மகாலட்சுமி ஆராதனம் பண்ணிட்டே இருக்கார். நித்தியமும் அங்க ஆராதனம் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்றார். ஸ்ரீனிவாசனானவன் பாதாளத்தில் இப்போது அவதாரம் செய்துவிட்டு பார்க்கறான். கொல்லாபுரம் செல்லுகின்றார் பெருமான். கொல்லாபுரத்துக்கு போறார். போயிட்டு, நீ வந்துடு, என்னுடைய மார்பிலே மீண்டும் இங்கேயே இருக்க வேணும் அப்படின்னு கேட்கிறார். அப்போ மகாலட்சுமி சொன்னாலாம், தபஸ்சர, நீங்களும் தவம் பண்ணுங்கோ, அப்பதான் நான் வருவேன் அப்படின்னு நினைச்சுட்டார் பெருமான். என்ன சொன்னார்? நீங்களும் போய் தபஸ் பண்ணுங்கோ அப்படின்னா. சரி, பெருமான் நமக்கு பிராட்டி கிடைக்கணுமே, தவம் சொன்னா செஞ்சுடுவோம் அப்படின்னு பெருமானானவன் எங்க பண்றது அப்படின்னு பிராட்டியை பார்த்து கேட்கிறார். நானே அசிரீரியா இருந்து சொல்றேன் எங்க பண்ணணும்னு. உங்களுக்கு வாகனம் தயாராக இருக்கிறது. கருட வாகனம், வெள்ளையான குதிரை. என்னது வெள்ளை குதிரை கருட வாகனமா அப்படின்னு கேள்வி கேட்கலாம். பெருமான் எந்த வாகனத்தில் சென்றாலும் அது கருட வாகனம் தான். இப்போ வெள்ளையான ஒரு குதிரை, அந்த குதிரையில ஏறி உட்காடுறார். மகாலட்சுமியே அசிரீரியா வழி சொல்லிட்டே வரா. நேரா வரா. அங்கிருந்து கொல்லாபுரத்துல இருந்து குதிரையோட வரார். வந்து திருச்சுகவனூர் அப்படிங்கிற இடத்த வந்து அடைகிறார். இங்கே நீங்க என்ன பண்ணணும்? தபஸ்சர, இந்த இடத்தில் நீங்கள் தவம் இயற்றுங்கள் அப்படின்னு சொன்னார். இந்த திருச்சுகவனூர், சுகவம்னா என்ன? சுகம், சுகர் முனிவர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த சுகமுனிவர் இங்குதான் தவம் பெய்தார். பாகவதம் அருளிய அந்த சுகமுனிவர் என்ன பண்ணார்? இங்குதான் தவம் செய்தார். அதனால்தான் அதுக்கு அந்த இடத்துக்கு பேர் என்ன? திருச்சுகவனூர். சுகர் முனிவர் தவம் செய்த பிராட்டியினுடைய கருணை நிறைந்த அந்த இடமானது திருச்சுகவனூர், திருச்சானூர் அப்படின்னு வழங்கப்படுறது. அப்படிப்பட்ட அந்த இடத்தினை யார் இப்போ பெருமான் வந்தடைந்தார். நீங்க என்ன பண்ணணும்? இங்க தவம் செய்ய வேணும். தவம் செய்யணும்னா என்ன பண்ணும்? ஒரு குளமாவது வேணும் இல்லையா? தண்ணீருக்கெல்லாம் வேணும்.
அங்க வந்து ஆராதனை பண்றதுக்கு தண்ணீர் வேணும். அதனால என்ன தண்ணீர் கையில் இருந்த ஈட்டியை கொண்டு பெருமானானவன் ஒரு குளத்தினை வெட்டினான். அந்த சரசுக்கு தான் அங்கு ஒரு பெரிய சரசை வெட்டி அந்த லக்ஷ்மி சரசை வெட்டி வைத்தான். அங்கு யாருகிட்ட சொல்றான்? கஜேந்திரன் கிட்ட சொல்றான். இங்க எல்லாம் வந்து என்ன பண்ணு, நீ வைகுண்டத்துல இருந்து எடுத்துட்டு வா. என்ன தாமரை மலர்களுடைய விதையை கொண்டு வந்து இந்த குளம் முழுவதும் தாமரை மலர்களாக இருக்கச் செய். தாமரை மலர் வந்தாச்சு. அதுக்கப்புறம் சூரியனையும் அங்க பிரதிஷ்டை பண்றான் குளக்கரையில. ஏன்னா சூரியன் இருந்துட்டே இருந்தா தாமரை எப்பவுமே மலர்ந்துட்டே இருக்குமா. சூரியன் இல்லைன்னா என்ன ஆகும்? தாமரையானது வாடிவிடும். அதனால சூரியனையும் பிரதிஷ்டை செய்கின்றார். 12 வருஷம் தவம் பண்றார், தவம் பண்றார், தவம் பண்றார், தவம் பண்ணிட்டே இருக்கார் இந்த ஸ்ரீனிவாசன். யாரை குறித்து? பிராட்டியை குறித்து தவம் செய்கின்றார். அங்க பிராட்டி கொல்லாபுரத்திலே பெருமானை குறித்து தவம் செய்கின்றார். அகஸ்தியரால் ஆராதிக்கப்படுகின்றார். இங்க என்ன பண்றார்? பெருமான் பிராட்டியை குறித்து தவம் பண்ணிட்டே இருக்கார். 12 வருஷம் முடிஞ்சது. கார்த்திகை வளர்பிறை வந்தது. பஞ்சமி உத்திராட நட்சத்திரம் கூடிய சுபதினத்திலே பிராட்டி என்ன பண்றா? காட்சி கொடுக்கின்றாள். எம்பெருமானுக்கு காட்சி கொடுக்கின்றார். திருச்சானூர்ல அங்க காட்சி கொடுக்கின்றாள் ஸ்ரீனிவாசனுக்கு. சரி, தபஸ் முடிஞ்சு போச்சா? சரி, தபஸ் பண்ணியாச்சு, முடிஞ்சது. அப்போ திருமார்புக்கு வந்துடு அப்படின்னு ஸ்ரீனிவாசன் ஆனவன் பிராட்டியை பார்த்து கேட்கிறான். அப்போ சொல்றா, நீங்க வந்து தபஸ் பண்ணது நான் வரதுக்கு இல்ல. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அந்த முனிவர் வந்து உங்களுடைய திருமார்பை உதைத்து விட்டார், அதனால கோவிச்சுட்டு நான் இங்க வந்துட்டேன். தவம் பண்ணா மறுபடியும் வருவேன்னு நினைச்சீங்களா? அப்படி இல்லை. அதற்காக நான் தவம் செய்ய சொல்லவில்லை. எதற்காக தவம் செய்ய சொன்னேன்னா, தவம் செய்வது எவ்வளவு கடினம்ன்றது உங்களுக்கு புரியறதுக்கு தான். எனது தவம் செய்வது கடினமா? ஆமா, தண்ணீர் பருக முடியாது, எதுவுமே இல்லாமல் அங்கேயே அமர்ந்து கொண்டு தவம் செய்ய வேண்டும். அப்போ தவம் செய்யறது கடினம் ஏன் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஏன்னா வேகவதின்னு ஒருத்தி இருந்தா யுக யுகமா தவம் பண்ணிட்டு இருக்கா. எதுக்காக தவம் பண்ணிட்டு இருக்கா? எம்பெருமானை அடைய வேண்டும் அப்படின்றதுக்காக தவம் பண்ணிட்டு இருக்கா. அவள் இங்க 12 வருஷம் தவம் பண்றதுக்கு இவ்வளவு கடினமாக இருந்ததே. அவள் யுக யுகமாக எதற்காக? உங்களை அடைய வேண்டும்னு தவம் பண்ணிட்டு இருக்கா. அவளை நீங்கள் திருமணம் புரிந்தால் மட்டுமே நான் திருமார்பிற்கு மீண்டும் வந்தடைவேன் அப்படின்னு சொன்னா பிராட்டி. ஓ, அப்ப வந்து நான் அங்க வந்து சேரணும், நீ வந்து என்னுடைய திருமார்புக்கு வரணும்னா அவளை நான் மனம் முடிக்க வேண்டுமா அப்படின்னு கேட்கின்றார் பெருமான். இதற்காக தான் என்ன பண்ணார்? பிருகுமுனிவர் உங்களுடைய திருமார்பிலே உதைத்தார் அப்படிங்கிறதைய சொல்லி வேகவதியை நீங்கள் மனம் முடிக்க வேண்டும். ஏன்னா என்ன பண்றார்? பிராட்டியானவள் சேர்ப்பிக்க கூடிய அந்த காரியத்தினை செய்கின்றார். அவ சேர்க்காம இருந்தா பெருமானுடன் நம்மை சேர்ப்பிக்க கூடிய காரியம் செய்யக்கூடியவள் பிராட்டி. சேர்க்கல்னா என்ன? தகவில்லை, அது அவளுடைய இயல்பே இல்லை. ஆண்டாள் அதி அற்புதமாக பாசுரம் அமைத்தாள். குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்ன கொங்கமேல் வைத்து கிடந்த மலர்மார்பா, வாய் திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீ உன்மணாலனை எத்தனை போதும் துயிலட ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவமன்னு தகவேலோர் எம்பாவாய். நீ இந்த மாதிரி பெருமான் என்ன பண்றாரு? அவரோ வந்து என்ன ஆழ்ச்சிக்கிறாலும் விட மாட்டேங்கிற. நீ வந்து என்ன பண்ணிருக்கணும்? என்னை பெருமானுடன் சேர்த்து வைக்க வேண்டும். ஆனா நீ என்ன பண்ற? எம்பெருமானுடன் சேர்த்தும் வைக்க மாட்டேங்கிற, அவரையும் விட மாட்டேங்கிற. என்ன பண்ணிட்டு இருக்க? வைத்து கிடந்த மலர் மார்பா அப்படின்னு அவன் மேல விழுந்து கிடக்கின்றாய். ஆனா கதவும் திறக்க விட மாட்டேங்கின்றாய் அப்படின்னு ஆண்டாளானவள் என்ன பண்றா? நப்பின்னை பிராட்டியை பார்த்து சொல்றா. பிராட்டியினுடைய குணமே என்ன? எல்லாரையும் பெருமானுடன் சேர்த்து வைப்பது. அது பண்ணலன்னா என்ன? தத்துவமும் அன்று, தகவும் அன்று. அதனால்தான் இங்க பிராட்டி என்ன சொன்னா ஸ்ரீனிவாசனுக்கு? நான் சேர்ப்பிக்க கூடிய காரியம் செய்ய வேண்டும். நீங்கள் வேகவதியை மணந்தால்தான், வேதவதியை மணந்த பின்புதான் நான் மீண்டும் திருமார்பினை அடைவேன் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ பெருமான் வந்து வேதவதியை கண்டுபிடிச்சு திருமணம் புரிய வேண்டும். எங்கே இருக்கின்றாள்? எங்கே வேதவதியானவள் இப்போது இருக்கின்றாள் அப்படின்றத வினவ பிராட்டியானது அதற்கு வழியினையும் சொல்லுகின்றாள். எப்படி சென்று அவளை திருமணம் செய்ய வேண்டும்ன்றதையும் பிராட்டியே சொல்லி அனுப்புறாள். ஏன்னா சேர்ப்பிப்பவள் பிராட்டி அல்லவா. இந்த காலத்திலே, இந்த புரட்டாசி மாசத்திலே வரக்கூடிய அந்த நவராத்திரி உற்சவம் பிராட்டிக்குனே ஏற்பட்ட உற்சவம். அவளுடைய கருணையை அனுபவிப்பதற்காக ஏற்பட்ட உற்சவம். அப்படிப்பட்ட அந்த கருணை நிறைந்த பிராட்டி நம் ஒவ்வொருவரையும் எம்பெருமானுடன் சேர்ப்பிக்க கூடிய காரியத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றார். நம்ம எதுவுமே சொல்லலனாவே போதும், பிராட்டி என்ன பண்றா? நம்மளை ஆசின் போய் பெருமானுடன் சேர்ப்பிக்கின்றாள்.
அப்போ அடுத்த பகுதியில எப்படி வேதவதியானவள் எங்கு பிறந்திருக்கின்றார், எப்படி திருமணம் நடைபெறப் போகின்றது, எப்படி பெருமானும் வேதவதியும் சந்திக்கப் போகின்றார்கள் என்பதை காத்திருந்து அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.